நான் உங்கள் சிவா. இப்போ பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலேருந்து கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டரில் எள்ளுவலன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் தான் ஒரு தோப்பு பர்பஸில் இது அமைஞ்சிருக்கு. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வாங்கி போட்டுடலாம். ஏன்னா வந்து லோ ப்ரைஸில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தென்னை 40 தென்னை நிற்கி 40 தென்னையில் ஒரு 400 காய் 450 காய் வெட்டும். ஒரு 200 இளநீ அந்த மாதிரி வெட்டி இப்போ கொடுத்துட்ருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் காப்பி, மாம்பழம், அதுக்கப்புறம் அந்த பர்ச்சினி கிழங்கு, பப்பாளி, எல்லா வகையான மாமரம் எல்லாமே இருக்குது. ஃப்ரண்டேஜ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 200-250 அடி கிட்ட ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பார்த்துட்டுங்க. நல்ல ஒரு சக்க மரம் எல்லாமே உங்களுக்கு ஒரு தோப்பு பிரசிடல் என்னெல்லாம் வேணுமோ அவ்வளோ இதுவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பார்த்துடுங்க. உள்ளே வாங்கவா. ஃப்ரண்டேஜ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 250 ஃப்ரண்டேஜ் நல்ல தார் ரோடு பேசிங்கில் அமைஞ்சிருக்கு. இது வந்து உங்களுக்கு மனப்பிரிவில் தான் இருக்குது. லோ ப்ரைஸில் அமைஞ்சிருக்கு பார்த்துடுங்க. பக்கத்தில் ஃபுல்லாக சுற்றி வீடு தான் உங்களுக்கு பாருங்கள். மர்ச்சினி, தென்னை எல்லாமே உங்களுக்கு ஒரு ரூம் இருக்குது, கரண்ட் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு நல்ல வெஜிடபிளாக அமைஞ்சிருக்கு பார்த்துடுங்க. இல்லை சூப்பராக ஒரு அமைஞ்சு நல்ல ஃப்ரண்டேஜ். இதில் உங்களுக்கு 40 சென்ட் இருக்குது. 40 சென்ட்டில் 10 சென்ட்னாலும் பிரித்து கொடுக்கலாம். 10 சென்ட்னா உங்களுக்கு 4.5 சொல்கிறாங்க. ஒரு மொத்தமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ரைஸ் ஆகும். ஒரு 3.70 சொல்கிறாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசி எடுத்து கொஞ்சம் பண்ணி போட்டு தான். உங்களுக்கு கறிச்சக்க மரம், கொய்யா எல்லாமே தோப்புக்கு என்னென்னலாம் உண்டோ அது எல்லாமே அமைஞ்சிருக்கு. மனப்பிரிவில் தான் இருக்குது பார்த்துடுங்க. மனப்பிரிவில் தான் உங்களுக்கு எல்லாம் சூப்பராக அமைஞ்சிருக்கு பாருங்கள். வாழை இருக்குது, தென்னை எல்லாமே உங்களுக்கு மாங்காய் எல்லாமே இருந்துருக்கு பாருங்கள். கரெக்டாக நாகர்கோவிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் எள்ளுவலை ஊருக்குள்ளே தான் இருக்குது இந்த ப்ரைஸிங். உங்களுக்கு மீன் வளர்க்கக்கூடிய தொட்டி எல்லாமே அவருக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கு. உங்களுக்கு வாழையெல்லாம் வச்சு விட்ருக்காங்க. நல்ல ஒரு வருமானத்துக்குள்ள இடமா இருந்துருக்கு. சுற்றி காம்பவுண்டு உங்களுக்கு ஃபுல்லாக பாருங்கள். சுற்றி காம்பவுண்டு ஒரு தண்ணி ஒரு டேங்க் இருக்குது. உங்களுக்கு வீடு போடனாலும் வீடு போட்டுக்கலாம். மனப்பிரிவில் தான் இருக்குது பார்த்துக்கிங்க. இது சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக மண் வளம்லாம் உங்களுக்கு நல்லா எந்த மரம் வச்சாலும் வளரும். இல்லை உங்களுக்கு மரமே வைக்க தேவையில்லை. ஏன்னா எல்லா மரமே இங்கே இருக்குது. நீர்நிலைலாம் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். மோட்ரு இருக்குது. இது வந்து ஒரு மீன் தொட்டி, மீன் வளர்க்குக்காண்டி அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மேடு பள்ளம் எல்லாமே உங்களுக்கு பக்கத்து சுற்றி வீடு தான் பார்த்துடுங்க. உங்களுக்கு பேக் சைடில் வீடை போட்டுட்டு ஃப்ரண்டில் எவ்வளோ பெரிய இடம் மாதிரி ஒரு தோப்பு மாதிரி வச்சுட்டு ஜம்முன்னு வச்சுருக்கலாம் பார்த்து. எல்லாமே ஒரு நல்ல வியூ. ஒரு தொட்டி, மோட்ரு, பம்பு செட் எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த பம்பு செட்லேருந்து ஒரு குழி தோண்டி போட்டு மீன் வளர்க்கக்காண்டி ஒரு இது வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் வாழை. இங்கே இருந்த எல்லாமே சூப்பராக ஜம்முன்னு வளர்த்து அவரே ஒரு கை பக்குவத்தில் கொண்டு வச்சுருக்காங்க. நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது உங்களுக்கு இது. பக்கத்தில் சுற்றி வீடு தான் உங்களுக்கு. காட்டு சைடு அந்த மாதிரிலாம் இல்லை. எள்ளுவலேருந்து ரொம்ப பக்கத்துலேயாங்க இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள். நல்ல ஃப்ரண்டேஜ், நல்லா சுற்றி எல்லாமே உங்களுக்கு ஒரு வீடு போட்டு உள்ள ஒரு தோப்பு ஒரு இதுக்குள்ளே இருக்குன்னா நல்லா ஜம்முன்னு இருக்குது பார்த்துடுங்க. நேச்சுரல் இடம் மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது நாகர்கோவிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தான். உங்களுக்கு மனப்பிரிவில் தான் இருக்குது. வீடுக்கு அப்ரூவல் எல்லாமே வாங்கிடலாம். வீடு போடணும்னா இடத்துக்கு தோப்பு பருப்பத்தில் இப்போ வாங்கி போட்டுட்டு நாளைக்கு ஒரு ரீசேர்ச் பண்ணோம்னாலும் நல்ல ரேட்டுக்கு நம்ம விலை கொடுக்கலாம். லோ ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க. ஃபுல்லாக இதெல்லாம் ஒரு சக்க மரம், 2-4-5 சக்க மரம் நிற்கி. அதான் கறிச்சக்க மரம், மற்ற பலாப்பழ மரம் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஃபெஸ்டிவலாக இருக்குது. மாவில் வந்து உங்களுக்கு வெரைட்டி மாவுலாம் இருக்குது. ஒட்டு, அல்போன்சா மாம்பழம் அந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் வச்சு விட்ருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. இது எதாக இருந்தால் கால் பண்ணுங்கள். நமக்கு கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்தோம், கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் யூ.